இன்னைக்கு அரவிந்தோட சேர்ந்து இன்னொரு vlog பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிருக்கேன். வெள்ளிக்கிழமை அப்படின்றனால மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். சாமி கும்பிட்டுட்டு ஷாப்பிங் போலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கோம். இதுக்கப்புறம் வந்து சங்கீதா சேனல் வந்து அபிஷியலா ரீவேம்ப் பண்ணி அந்த ரீவேம்ப்ல நாங்க ஒரு என்ன தெரியுமா மூணு பேர் உள்ள நுழைஞ்சிருக்கோம். இப்பதான் சேனல் ஆரம்பிச்சு ஒழுங்கா பாத்துக்க மாட்டானாமா, வீடியோஸ் வந்து ப்ராப்பரா வாரம் போட மாட்டானாமா. இதெல்லாம் என் மேல வச்சு கம்ப்ளைண்ட். பாருங்க, சேனல்ல மட்டும் தான் வரீங்க, பேர் என்னமோ சங்கீதா சேஸ் பேரெல்லாம் மாத்த சொல்லி பின்னாடி நிக்க கூடாது, பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மாத்தில பின்னாடி மாத்தி கால ஸ்லிப்பர் ரிமூவ் பண்ணி கால சாக்ஸ் மாதிரி போட்டு டிஷ்யூ பேப்பர் இது சாக்ஸ்கா? ஆமா சாக்ஸ் கூடாது. ஆய் வர மார்க்கடா. ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு சங்கீதா சேஸ். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் தி சப்போர்ட் given so far. எனக்கு தெரிஞ்சு நம்ம சேனல்ல வந்து நான் பண்ண அந்த ரெசல்யூஷனை கொஞ்சமா காப்பாத்திட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நானே வந்து எனக்கு ஒரு அப்ரிசியேஷன் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கும் அரவிந்தோட பர்த்டேக்கும் நியூ இயர்க்கும் நிறைய பேர் வந்து அந்த வீடியோஸ் கீழே வந்து நிறைய பேர் விஷஸ் பண்ணிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. ஸோ எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி இப்பதான் போகுது. ஸோ அதுக்குமே நிறைய பேர் வந்து யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் விஷ் பண்ணிருந்தீங்க. ஸோ அதுக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இப்போ இன்னைக்கு அரவிந்தோட சேர்ந்து இன்னொரு vlog பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிருக்கேன். வெள்ளிக்கிழமை அப்படின்றனால மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். சாமி கும்பிட்டுட்டு ஷாப்பிங் போலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கோம். நம்ம 2 தம்பிங்க இருக்காங்கல்ல, நம்மளோட வீடியோல ஆல்ரெடி பாத்துருப்பீங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து இன்னைக்கு நம்ம ஒரு ஷாப்பிங் போறோம். அதாவது பயங்கர பிரம்மாண்டமான ஷாப்பிங்லாம் கிடையாது. ஸோ நம்ம ஷாப்பிங்னா வீருக்கு கிராசரிஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போலாம் முடிவு பண்ணிருக்கோம். ஸோ அங்க போயிட்டு கிராசரிஸ் வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம். அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே ஜாலியா வீட்டுக்கு வந்து முடிஞ்சா நைட்டு டின்னர் வெளியில சாப்பிடலாமா தெரியல, அதை வந்து கேட்டுக்கலாம். சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து ஜாலியா சந்தோஷமா வீக்கெண்ட், ஏன்னா ஷெட்யூல் பிரேக் ஆரம்பிச்சிச்சு. இன்னில இருந்து வந்து ஷெட்யூல் பிரேக் கொடுத்துட்டாங்க. அதனால வந்து அப்படியே ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து ஜாலியா வீட்டுல வீக்கெண்டை செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கோம். சாமி கும்பிடுறேன், வரணும். அரவிந்தே அண்ணே சொன்ன மாதிரியே போன் பேசுற மாதிரி அடிச்சிட்டீங்கல்ல, பிஜிஎம் போறேன் வாங்க. பிஜிஎம் என்ட்ரி ஜாத்தா கேஷுவலா இன்ட்ரோடக்ஷன் என்ன ஒண்ணும் இல்ல. நீ எனக்கு ஷாப்பிங் கூட்டு போறேன்னு சொன்னல, அதுதான் ஷாப்பிங் போறோம். முடிஞ்ச நைட்டு வெளியில டின்னர் வெளியில சாப்பிட போறோம். சும்மா சொல்லி வச்சிருக்கேன், அவ்வளவுதான். இப்ப நம்ம ஒரு டெசிஷன் ஒன்னு எடுத்தமே, அதை சொல்லிட்டியா? ஆமா, இதுக்கப்புறம் வந்து நம்மளோட vlogs எல்லாத்துலயுமே இவங்க 2 பேருமே இருப்பாங்க. ஆமா, இதுக்கப்புறம் வந்து இவங்களோட மெயின் ஆளே இவங்கதான். இவங்க இருப்பாங்க. சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. அரவிந்தும் வந்து எவ்வளவு தூரம் முடியுமோ அரவிந்தும் வந்து vlogsல வருவாரு. எவ்வளவு தூரம் இல்ல, கண்டிப்பா நானும் இருப்பேன். அதான் இதுக்கப்புறம் வந்து சங்கீதா சேனல் வந்து அபிஷியலா ரீவேம்ப் பண்ணி அந்த ரீவேம்ப்ல நாங்க ஒரு என்ன தெரியுமா, 3 பேர் உள்ள நுழைஞ்சிருக்கோம் இப்பதான். அப்புறம் இவர் வந்து தக்ஷின். சோ உங்க எல்லாருக்கும் தெரியும், ஆல்ரெடி நம்ம வீடியோல வந்திருக்காங்க. இவரு வந்து தம்பி லவகுஷன். நான் வந்து சேனல் ஆரம்பிச்சு ஒழுங்கா பாத்துக்க மாட்டானாமா, வீடியோஸ் வந்து ப்ராப்பரா வாரம் போட மாட்டானாமா. இதெல்லாம் என் மேல வச்சு கம்ப்ளைண்ட். சோ நான் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் வேணும், எனக்கு வந்து சப்போர்ட் வேணும். நானே எவ்வளவு நேரம் வளவலன்னு பேசுறது, யாரா சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு இவங்க 3 பேர் முடிவெடுத்து சரி நான் சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பண்ணி இந்த சேனல்ல ரீவாம்பிங் பண்ண என்ன பொசிஷன். அதுதான் காரணம் நீங்க நினைப்பீங்க. பட் ஆனா ஒரு ஆக்சுவல் காரணம் வந்து சங்கீதா சேஸ் சேனல் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு. இந்த டைம்ல பார்ட்னர்ஷிப்பா உள்ள நுழைஞ்சா சம்பளம் கிடையாது, தெரியும், சில விஷயங்கள் நடக்கும் அப்படின்றனால ஒரு நல்ல நோக்கத்தோட 3 பேருமே அப்ரண்டிஸ் தான். 5 பைசா அவன் போன வச்சுட்டா, போன கீழே வச்சு நான் கேமரா கீழே இறக்கிட்டாமா. சாமி கும்பிட்டுக்கிறேன் இருக்கடா. சம்பளம் இல்ல பிங்கோ தள்ளி போய் அதனால ஒரு நல்ல துவக்கமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரொம்ப நாளா யோசிச்சுட்டே இருந்தோம். ஆனா ஏன்னா எனக்குமே வந்து நான் இதுக்கு முன்னாடி பிளாக் ஷிப் யூடியூப் சேனல்ல பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கேயுமே பெருசா அப்பியர் ஆகாம இருந்தேன். இதுக்கப்புறம் நாங்க 3 பேருமே இந்த சேனல்ல சங்கீதா சேஸ் சேனல்ல ஒரு ஒன் ஆஃப் த ஒரு ஸ்ட்ராங் பில்லர்ஸா இருக்க போறோம். சங்கீதா மட்டும் கிடையாது, இதுக்கப்புறம் நீங்க என்ன vlog வேணாலும் நீங்க கேட்கலாம். நீங்க எல்லாருமே கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க.
அவங்க கிட்ட வந்து இத்தனை நாளைக்கு குக்கிங் vlog கேட்டிருந்தீங்க. நாங்க எல்லாரும் சேர்ந்து குக் பண்ணா எப்படி இருக்குன்னு ஒரு vlog பண்ணுவோம். இந்த ஹெல்த் கேர் டிப்ஸ், ஸ்கின் கேர் டிப்ஸ், இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். ஸோ இதுக்கப்புறம் அந்த இதுலயும் நாங்கெல்லாம் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத அந்த vlog நாங்க இதுக்கப்புறம் பண்ண போறோம். ஸோ இதுக்கப்புறம் அபிஷியலி சங்கீதா சேஸ் சேனல்ல நான், தக்ஷின், லவ்குஷன் 3 பேரும் வந்து உள்ள வர போறேன். சோ இதுக்கு முன்னாடி நாங்க வந்திருப்போம், அதெல்லாம் சும்மா. இதுக்கப்புறம் ரொம்ப சீரியஸா எடுத்து பண்ண போறோம். சோ எல்லாம் வெயிட் பண்ணி பாருங்க. இங்க பாருங்க, சேனல்ல மட்டும் தான் வரீங்க. பேர் என்னமோ சங்கீதா சேஸ் தான். பேரெல்லாம் மாத்த சொல்லி பின்னாடி நிக்க கூடாது. பாத்துக்கோங்க. இதுக்கப்புறம் மாத்தில பின்னாடி மாத்தி வாங்க. பேர்ல என்னமா இருக்கு? சேனல் ஓடுது இல்ல, அதான் முக்கியம். கண்டென்ட் தான் முக்கியம் நமக்கு. பேர்ல என்ன இருக்கு? போயிட்டு அதாவது நல்ல விஷயம் ஆரம்பிச்சிருக்கோம். ஒன்றே செய், நன்றே செய், இன்றே செய்ன்னு சொல்லி இறங்கிட்டோம். அதுக்குதான் இந்த பூஜை. ஸோ நல்லபடியா ஆரம்பிக்கிறோம். நல்லதே நடக்கும் நம்புவோம். பில்லு பெருசா இன்னைக்கு வேற லெவல்ல பெருசா பில்லு போடுறோம். ஓகே, ஆனிவர்சரி கிஃப்ட் இது எல்லாமே. வீட்டுக்கு வாங்குற கிராசரி ஆனிவர்சரி. இதுக்குதான் நான் வந்து இந்த எங்க போனாலும் இந்த ஹேண்ட்பேக் தூக்குற பழக்கமே இருக்காது எனக்கு. பண்ணவே மாட்டேன். இல்ல அது ஒரு லக்கேஜா கடைக்குள்ள போய் பை எடுத்துப்பாங்க நிறைய வாங்குறது. என்னைக்கு நீ ஹேண்ட்பேக் தூக்கி இருக்க? இதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க. அவங்களுக்கு தெரியும். ஆக்சுவலா நான் சொல்லிருக்கேன் எனக்கு ஹேண்ட்பேக் தூக்குற பழக்கமே இல்ல. கடைசி எப்ப நான் சொல்ல விரும்பல. என்னையும் லட்சுமி கூப்பிட்டு வந்தாங்க. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அங்க வாங்கிக்கிங்கடா, நீ வந்து ஸ்டைலா காஸ்டியூம் போடுற அப்படின்னு அக்கா பர்டிகுலரா எனக்கு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. சரிங்கக்கா, ஓகேங்கக்கா, உங்களுக்கு என்ன வேணுமோ நான் வாங்கி தரேன், நிறைய அள்ளிக்குவா அப்படின்னாங்க. சரி ஓகேங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஆமா அக்கா கொண்டு போய் எடுத்துக்கிறா, நிறைய அள்ளிக்கணும், நிறைய அள்ளிக்கணும்டா. அப்புறம் போய் அக்கா வாங்கின போய் அங்கதான் வச்சுட்டு வந்தாங்க. எனக்கு எல்லாமே ரேட் அதிகமா இருக்கு. ஆஃபர்லாம் முடிஞ்சு போச்சு. பின்னாடி இதான் மொத்தமே வாங்கியிருக்கேன். ஏன்னா ஆஃபர்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாமே ரேட் வந்து அதிகமாவே இருந்துச்சா. இன்ஸ்டாகிராம்ல போட்டு எங்களை ஏமாத்திட்டாரு. அப்ப நாங்களும் ஏமாந்து தான் வந்தோம். அவ்வளவுதான். ஆக்சுவலா ஷாம்பூ இருக்கு, கண்டிஷனர் காணும். நான் போய் எங்க கண்டிஷனர் பாடி வாஷ் வந்து லக்ஸ் வாங்கலாமா லிரில் வாங்கலாமா? பாடி வாஷ் லக்ஸ் நல்லா இருக்கும்னு சொன்னா லவா. கண்டிஷனரே இல்ல. கண்டிஷனர் இல்லன்னா நான் அந்த ஷாம்பு எடுக்க மாட்டேன். அப்ப நான் இது போட்டுறேன். இது எனக்கு ஆசையா இருக்கு. கலர் அழகா இருக்கு. கலர் நல்லா இருக்குன்னு எடுப்பாங்க. நான் இப்படிதான் சின்ன வயசுல இருந்து எனக்கு கலர் அப்படியே ரொம்ப அட்ராக்டிவா கலரா இருந்ததுன்னா எல்லாத்தையும் எடுத்துருவேன். நான் இதுல ஏறி உட்காந்துக்கிறேன். நீங்க என்னை தள்ளிட்டே போறீங்களா ப்ளீஸ்? இது தள்ளிட்டு போது ரொம்ப இரிட்டேட் ஆகுது. groceries வீடியோ எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நாட் அலௌட் ஆகும்ல. ஆமா, அதனால வந்து ஆஃபர் நிறைய போட்டுருந்தாங்க. இல்லடா லவா, இவ்வளவு வாங்கிருப்போம். இதெல்லாம் வாங்குறது கூட பிரச்சனை இல்ல. இத வீட்டுக்கு போய் நான் எல்லாத்தையும் ஒன்னொன்னையும் கொட்டி அடுக்கி வைக்கணும் தெரியுமா? இதுல எல்லாம் வாங்குற வரைக்கும் தான் கூட இருப்பானுங்க. அது பண்ணுவோம். இதெல்லாம் கொண்டு போய் வெஸ்ட் வந்து அது வரும். நம்ம ஆமா, மசாஜ் சேருக்கு வரும். இது வாங்குறது கூட பிரச்சனை இல்ல. இது வாங்கி வீட்டுல போய் கொண்டு போய் ஒவ்வொன்றையும் அடுக்கி வைக்கிறதுக்கு என்கிட்ட தான் நிப்பானுங்க. இவனுக்கு ஒரு ஹெல்ப் கூட பண்ண மாட்டாங்க. அப்பா ஒரு 6 மாசத்துக்கு எனக்கு பிரச்சனை இல்ல. ப்ரொவிஷன்ஸ் வாங்கி வச்சுட்டேன். இதுதான் அடுத்த 6 மாசத்துக்கு நம்ம சொல்றோம். குடும்பம் நடத்தினாதான் எவ்வளவு செலவாகுதுன்னு உண்மையிலே தெரியுது. ஓ மை காட், இப்ப இது மேல ஏத்தணும்ல. தல் 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 நான் நான் ஓடே நான் தல்ல 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 3B கீழ கண்டென்ட் கிடைக்குது. ஏய் நிறுத்துடா, எல்லாம் வேடிக்கை பாக்குறீங்க. அப்பா மூச்சு வாங்க, வயசாயிடுச்சு. நம்ம வந்து இப்போ டயர்டா இருக்கனால மசாஜ் சேர் போய் படுத்து 20 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு நேரா வீட்டுக்கு போறோம். ஓகே டன். I am not doing always.
எல்லாரும் சேர்ந்து எங்க வந்து தெரியுமா? சொல்லுங்க சொல்ல நீதான் சொல்லணும் எங்க வந்திருக்கோம் அவா அது நேச்சுரலா பேசு. தெரியும் அது முதல்ல முன்னாடி நெக்ஸ்ட் விஜயா மால்னு போட்டிருக்கு பேர் மாத்திட்டாங்க தெரியுமா என்ன போகுது என்ன இங்க ராக முடியும் போது எல்லாரும் எங்க வந்திருக்கோம் தெரியுமா ஸ்லிப்பர் ரிமூவ் பண்ணி காலை சாக்ஸ் மாதிரி போட்டு டிஷ்யூ பேப்பர் இல்லையா இது சாக்ஸ்க்கா இதுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லவே இல்ல ஆமா ஆமா அப்படியே போலாமா அக்கா முன்னாடியே வந்திருக்கேன் எல்லாம் போய் இப்பதான் உட்கார்றாங்க சேர்ல. இருக்குது ஆக்சுவலா இது எல்லாரும் இருக்காங்கல்ல சோ சில பேருக்கு அது- வைக்கிறாங்கல்ல டஸ்ட் ஆயிடக்கூடாது நீ வா நீ வா வா நீ வா வா ஆக்சுவலி இதுவே தலைக்கு போடுறது தானே இது? ஏய், அதுல அதுல லெக்ஸ்க்கு அவன் போடுறதா ஆனா இப்ப இங்கே லெக்கு இங்க லெக்கு இல்ல நான் கரெக்டா தான் இருக்கேன். மாப்பிள்ளைக்கு இருந்தா மாப்பிள்ளை வருதா? போட்டு. இதுல உட்காந்துலே வாந்தி வர மாதிரி இருக்கு. டேய் இவனை அடிச்சு கொல்லுங்கடா தயவு செய்து யார் ஃபீல் வருதுக்கா? திடீர்னு குபுரு தூக்கி போடுவாமா? என்னது இது? இவன் என்ன பண்றான் நான் பாக்கணுமே லவகுஷனை மட்டும் பாரு என்ன பண்றான்னு நீங்க 10 நிமிஷம் சொன்னீங்க மேல தூக்கத்துக்கு 5 நிமிஷம் ஆயிரம் முடியும். வந்துருச்சு. அதான் வேலை செய்யறான். ஆய் வரமா இருக்குடா. ஐயோ அமுகு டுமுகள் அமால் டுமால் அமுகு டுமுகள் அமால் டுமால் 80 ரூபாய்க்கு இது ஒருத்தான்னு கேட்டா அண்ணா? ஏய் எந்திரிச்சுலாம் பதில் சொல்லக்கூடாது அப்படியே படுறா அண்ணே ஒரு மாதிரி அமுகு டுமுகள் அமால் 80 ரூபாய்க்கு அண்ணா இது நல்லா ஒரு மாதிரி ஒரு மண்ணு டுமுகள் அமால் டுமால் ஆனா ஏதோ கார்பால் போட்டு பின்னால உருட்டுற மாதிரி இருக்குது. டேய் காய்ஸ் போரமால் வந்தீங்கன்னா 80 ரூபா கொடுத்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போகுது பாக்குறாங்க ஓகேனா பண்ணுங்க 10 மினிட்ஸ் போட்டு நசுக்கிட்டு கிடக்கு. வாய்க்கு மசாஜ் பண்ற மாதிரி ஏதாவது ஒண்ணு இருந்தா பண்ணி விடுங்க ஆக்சுவலா பாடி பெயின் இருந்தா படுக்கலாம். பெயினே எல்லாம் படுத்துனா நான் திருப்பி பெயின் வந்துடும் போல. டேய் அக்கா ஆ எனக்கு அந்த அளவுக்கு ஃபீல் ஆகலிங்கக்கா. அதாவது ஒரு மாதிரி இதோ பாரு ஒரு நீ அது மசாஜ் பண்ணும்போது எந்திரிச்சிடறான்னு நினைக்கிறேன் எடுத்துறான் பண்ணிட்டு இருக்கு எந்திரிச்சிடறான் வாய் ஓர பேசுறான்னு அழுத்துதுன்னு நினைக்கிறேன். இது ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதனாலயா நம்ம ஃபிட்னஸ் தாங்க. இவன் பண்றது ஒரு மாதிரி இருக்கு. நான் எதுவும் பண்ண அதிகப்படுத்தாதடா நீ எடுத்துட்டு இருக்கா. அக்கா வலிக்குதுங்கக்கா. வலிக்குதாண்டா டேய் இவனுக்கு வாங்கி வரது கன்ஃபார்ம். ஏய் கேர்ள்ஸ் மேல அசிங்கப்படுத்தாதடா. அங்கிட்டு போடா. சரி 80 ரூபாய்க்கு தேங்க்யூ பாடிய ஒரு மாதிரி குழப்பி விட்டுருச்சு. இன்னும் அடிச்சுட்டு தான் இருக்கிறான் பின்னால. இன்னும் அடிச்சுட்டு தான் இருக்கிறான் அவன்கிட்ட தான் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்கணும். நைஸ். ஆனா ஒரு மாதிரி எனக்கு பெயினா தான் இருக்கு. நீ பெண்ட் பண்ணி ரெஸ்ட் பண்ண மாட்டற பாடியை நீ இப்படி உட்கார்ந்த மாதிரியே இருக்கு. அது பின்னாடி என்ன பண்ணுதே உனக்கு அக்கா தெரியல. அது ஏதோ டம் 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 உருண்டை வச்சு அடிச்சுட்டு இருந்துச்சு. சரியான பெயின். 80 ரூபா கொடுங்க. வலி உட்காந்து வலி வாங்கி தான் போறேன். அவங்க சொல்லுவாங்க சாரி சார் அதெல்லாம் வேண்டாங்க எனக்கு. ப்ளீஸ் முதுகெல்லாம் சரியான வலி.
அது உட்கார்ந்தா வலிக்குது. சூப்பரா இருந்துச்சு. இவன் டூ வீலர் என் பைக் வாய் பேசியே பைக்கி உள்ள போட்டு வச்சிருக்கேன், என்ன பண்ணுவேன்? சொல்லு. ஒரு நிமிஷம் இரு. நல்லா இந்த இருந்துச்சு. கீ மட்டும் இங்க மிஸ் ஆயிருந்ததுன்னா நீ எங்கன்னு போய் தேடி இருப்ப அத? அங்கேயே தேடி கிளம்புனேன். அப்புறம் திரும்பி கிளம்புறேன், மேடம் கீ இருந்துச்சா அப்படின்னு. அதெல்லாம் இல்ல போலாம் அப்படின்னு. சொல்லு, நல்லா இருந்துச்சா இல்லையா? சூப்பரா இருந்துச்சு. போறமல் வந்தீங்கன்னா 80 ரூபா கொடுத்து பண்ணிட்டு போங்க. அப்படி ஓகேவா? டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிங்க. அதை வச்சு பண்ணிட்டாரா? ஓகே, அவங்க முன்னால வந்து அங்க போங்கன்னு நான் சொல்லிட்டேன். மசாஜ். ஆனா அங்க வேணாம். பெருசா நல்லா இல்லண்ணே. பெட்டக்ஸ் எல்லாம் வலிக்கும். பெட்டக்ஸ் எல்லாம் வலிக்கும். டமால் அது பேர் தானே மசாஜ். பேசிக்கா உடம்பு வலினா அழகா சாப்பிட்டா பிடிப்பாங்க. அது வந்து என்னன்னா வந்து மிஷினோட புத்தி காமிச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அதனால அதோட புத்தி காமிச்சு அவங்க ஆன் பண்ணிட்டு போயிட்டாங்க. போட்டு அடி என்ன அடிச்சு நம்ம ஒரு மாதிரி உடம்பு அதாவது ஃபிளஷ் நிறைய இருந்ததுன்னா அவங்க பாடிக்கு ரொம்ப அந்த ஃபிளஷ் எல்லாம் டைட்டா இருக்கும்போது இது வந்து அந்த சர்க்குலேட் பண்ணும்ல, அது வந்து நல்லா ரிலாக்ஸ்டா இருக்கும். பண்ணிட்டு இருக்கு. இவர் தலையை தூக்கி உங்களை பேசிட்டு இருக்காரு, அது தனியா பண்ணிட்டு இருக்காரு. அது கரெக்டா அது காசுக்கு அது வேலை பார்த்துட்டு இருக்கு. நமக்கு தான் சொன்னால மிஷின் புத்தி காமிச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி புத்தி காமிச்சிச்சு, நமக்கு அது செட் ஆகல. என்னைக்குமே ஹூமன் தான். ஆமா, ஹியூமன் தான். தாய் சைடு போயிடலாம். தாய்லாந்து போயிட்டு நீட்டா மசாஜ் பண்ணிட்டு வந்துடலாம். ஆமாங்க, நீட்டா கொடைக்கானல் போங்க, மூணார் போங்க, கோகுல் சாந்து பவுடர் வாங்கிட்டு போங்க, டமால் டுமின் அடிச்சு நீட்டா மசாஜ் வலியெல்லாம் எடுத்துறாங்க. அதேதான் அது பண்ணிட்டு வந்துருக்கலாம். அது போனவே 300 ரூபா தான். 300 அவெல்லாம் புடைஞ்சதுக்கு அடிப்பாங்க. அப்பா தெரியல, உங்களை சால்வா பண்ணுது. வெட்டலாம் வச்சு ஊற்றி பண்ணிட்டு இருக்காரு. உள்ள விட்டு தடையில போட்டு சுத்தி கிடக்கு. நான் கத்துனா அசிங்கமேனு வாயை மூடிட்டு வந்திருந்தேன். அந்த பொண்ணு சூப்பரா இருக்கா, நல்லா இருக்கு. நான் சொல்லுவாங்க என்ன இதுன்றது, போறவங்க வரவங்க என்ன பார்த்துட்டு போறானுங்க. நல்லா இருக்கா ரொம்ப கஷ்டம். சரி, ஓகே. இத மாதிரி வேற ஒரு எக்ஸ்பீரிமெண்ட் நான் ஒண்ணு பண்ண வைக்கிறேன், சரியா? தென் வேற ஒரு நான் பிளான்ல வச்சிருக்கேன். நான் அது என்ன நான் அப்புறம் சொல்றேன். வேற மிஷின் வேற மாதிரி இந்த மாதிரி வேற ஒண்ணு, பட் இதை விட நல்லா இருக்கும். ஓகே டன். கிராசரி ஷாப்பிங் வந்து முடிஞ்சிச்சு. வீட்டுக்கு போய் இதெல்லாம் எடுத்து நான் டப்பால போட்டு அடைச்சு டைம் இல்ல, இன்னொரு எடுத்துக்கிறேன். சாப்பிடுறோம். என்ன கடன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்பவே அக்கா போய் அங்க போய் பல்ப் வாங்கிட்டு வந்தாங்க. பூரா இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் எங்களை ஏமாத்திட்டே இருக்கானுங்க. இங்க ஆஃபர் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. ஓகே, நான் போமா 1000 ரூபாய்க்கு நல்லா இருக்குன்னு சொல்ல சொன்னாங்க. நல்லா இருக்கு. ஏடிஎம்மில் பெறப்பட்ட தொகை அதே 1000 ரூபாய் போட்டா அந்த படம் நல்லா இருக்கு. படம் எல்லாம் சொல்ல மாட்டோம். Bye.